அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 48ஆம் சங்கீதம் 9வது வசனம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சகோதரனோடு பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் எங்களை பார்த்து கேட்டார், பிரதர், நான் எவ்வளவு படிச்சிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நாங்க சொன்னோம், இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க, நீங்க நல்லா படிச்சிருக்கணும், பல டிகிரி வாங்கி இருக்கணும், ஏன்னா இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை நீங்கள் நடத்துகிறதற்கு அதற்கேற்ற திறமை உங்களுக்கு வேண்டும், கல்வி அறிவு வேண்டும், ஆகையினாலே கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க பிரதர் அப்படின்னு நாங்க சொல்றோம். அவர் சொன்னாரு, பிரதர், நான் அவ்வளவுலாம் படிக்கல, ஸ்கூல் படிப்போடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அதற்கு பின்பு நான் பயங்கர கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியை நான் நிர்வகிக்கிறேன். நான் இப்போ சொல்ல முடியும், தேவனுடைய கிருபையினாலே நான் இந்த இடத்துக்கு வந்தேன். எனக்கு அந்த இடத்துக்கு வருகிறதற்கு தகுதியே இல்லை. ஏனென்றால் படித்தவர்கள், பட்டதாரிகள், திறமை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள காட்டிலும் தேவன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அவருடைய கிருபையே பிரதர். அந்த கிருபையினாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருக்கிறேன் என்பதை அவர் சுட்டி காண்பித்தார். அருமையான சகோதரா, சகோதரி, நம்முடைய வாழ்க்கையை நினைக்கும் போது நாம் உளையான சேற்றில் இருந்தோம், பாவத்தின் பிடியில் இருந்தோம், நிறைய விதமான குற்றங்களை செய்தோம். ஆனால் அவருடைய கிருபையை பாருங்கள், நம்மை தூக்கி எடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி விலையேறப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி வருகிறார். ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் செய்கிற அற்புதங்கள் எண்ணில் அடங்காதது. பாருங்கள், நோவா காலத்திலே எல்லாருக்குள்ளும் பாவம் எழும்பி தேவனே மனஸ்தாபப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்த போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். அதே போல எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் மரியாளை பார்த்து ஆண்டவர் தம்முடைய தூதன் மூலம் சொல்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்கிறார். அதனால்தான் தாவீது தன்னுடைய சங்கீதங்களில் எல்லாம் அவருடைய கிருபை குறித்து சொல்லி கொண்டு வருவார். அருமையான சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில தேவன் நிறைய அற்புதங்களை செய்திருப்பார். நீங்க எங்கேயோ இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே, என்னை இவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நான் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் வருகிறதற்கு, என்னை உயர்த்துவதற்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தி மேலே வைத்தார் என்று நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். இன்னொரு முறை ஒரு வாட்ச்மேன், அந்த சகோதரனை நாங்கள் ஒரு முறை சந்தித்தோம். அந்த வாட்ச்மேனுக்காக பேசினோம், ஜெபம் பண்ணினோம். சில வருஷங்கள் கழித்து அந்த சகோதரனை மீண்டும் ஒரு இடத்திலே பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்தார். ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டு ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையில் இருந்தார். அவர் சொன்னார், நீங்க முதல் பார்க்கும்போது நான் வாட்ச்மேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், அதுதான் உயர்வு, அவருடைய கிருபை. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில அழுதுகிட்டு இருக்கீங்களா? ஒரு காலத்திலே நீங்கள் சொல்வீர்கள், கர்த்தர் என்னை உயர்த்தினார், என்னை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார் அப்படின்னு நீங்க சொல்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை மேல கொண்டு வருவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை ஒன்னா இருக்கலாம், ஒரு காலத்துல நீங்க நினைச்சு பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் இதுவரைக்கும் நடத்தினதை நம்ம ஆண்டவருடைய கிருபையை சிந்தித்து சிந்தித்து நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாளிலும் நம் குடும்பமாய், சபையாய், தனிப்பட்ட விதத்திலே நம்மை தூக்கி எடுத்து உயர்த்தின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அவருடைய கிருபையை சிந்தித்து கொண்டே இருக்கலாம். நிச்சயமாய் மிகப்பெரிய அற்புதத்தை தேவன் செய்வார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அவருடைய கிருபையை சிந்தித்து கொண்டே ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே,
நாங்கள் எந்த விதத்திலும் இந்த சூழ்நிலைக்கு தகுதியானவர்கள் அல்ல, இந்த ஊழியத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல, இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய கிருபையினாலே எங்களை மேலே தூக்கி வந்து நடத்தி நம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு உண்மையா இருக்க, கீழ்ப்படிதலோடு இருக்க, இன்னும் விசுவாசத்தில் பெருகி இருக்க, ஆண்டவர் உம்மோடு கூட ஐக்கியப்பட, உம்முடைய ஊழியத்தை மிக தீவிரமாய் செய்ய தேவன் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. God bless you. Amen.